வாழ்த்துக்கள் சார். எங்கள் பண்பாட்டின் பாதுகாவலரே வருக, எங்கள் சேவையின் சின்னமே வருக. இந்த திராவிட பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர் அவர்களை வருக வருக என 74வது ஆவட்ட கழக செயலாளர் திரு ஜி கிருஷ்ணகுமார் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். அன்பு தளபதியின் பொற்கால ஆட்சியில் பொங்கலோ பொங்கல், திராவிட பொங்கல், பொங்கலோ பொங்கல், திராவிட பொங்கல், பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல், திராவிட பொங்கல், பொங்கலோ பொங்கல், சமத்துவ பொங்கல். உழைப்பை உயர்த்தும் பொங்கல், உரிமைகளை உறுதிப்படுத்தும் பொங்கல், அனைவரையும் அரவணைக்கும் ஆட்சி சிந்தனையுடன் மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்யும் திராவிட மாடல் பொங்கல், சமத்துவம், சமூக நீதி, மனித நேயத்தின் அடையாளமாக திகழும் இது திராவிட பொங்கல். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர் அவர்களுக்கு வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து வருகை தந்திருக்கும் வணக்கத்திற்கு மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களையும் வருக 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 என அன்புடன் அழைக்கிறோம். பொங்கலோ பொங்கல், இது திராவிட பொங்கல். உழைப்பாளிகள் கைகளுக்கு மரியாதை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை, பசியை போக்கும் பல்வேறு திட்டங்கள், பாகுபாடுகளை உடைக்கும் சிந்தனைகள், அனைவரையும் அரவணைக்கும் ஆட்சி நெறியுடன் தமிழகத்தின் வளர்ச்சியில் மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றும் திராவிட மாடல் ஆட்சி, அதற்கு அடையாளமாக திகழும் இந்த திராவிட பொங்கல் விழாவிற்கு வருகை தந்த அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். இது அரசாட்சி அல்ல, இது மக்களின் ஆட்சி. இது அதிகாரம் அல்ல, அர்ப்பணிப்பு. இது வாக்குறுதி அல்ல, செயல்பாடு. இது சொல்லாட்சி அல்ல, சாதனை. கொள்கைகளை நடைமுறையாக்கி மக்களின் வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வந்த இது திராவிட மாடல் ஆட்சி. உழைப்பை உயிராக மதிக்கும், உழைப்பாளின் நேர்வை வெற்றியாக மாற்றும் இது திராவிட பொங்கல். சமத்துவத்தை சமூகத்தின் அடித்தளமாக்கும் இது திராவிட பொங்கல். அன்பு தலைவர், கழக தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கால ஆட்சியில் அவரின் ஆலோசனையின்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர், கழக இணைத் தலைவர்கள் ஆணைக்கிழங்க திராவிட பொங்கலானது இந்த நிலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை சீரோடும் சிறப்பிக்கும் அமைக்க 74வது ஆவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் டி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பொருள் பொருள் கரும்பு சாயுதுங்க எப்படிங்க கரும்பு பிடிடா சரி பண்ணுங்க பின்ன போய் பார்த்தோம் பின்ன போகலாம் வண்டி அங்கே இருக்குமாப்பா வண்டி அங்கே இருக்குமா பாருங்க அப்படியே நீங்களே கொடுங்க வீடியோ கிராஸ் பண்ண கூடாது குத்தல கிருஷ்ணா வந்து குத்தல தெரியல காடு குட்டியாடா காடு குட்டி அந்த பக்கம் தெரியல அம்மா பபுள் கால் அண்ணா அண்ணா பொங்கல் தட்டு போறீங்க போட்டுக்கலாமா இது பண்ணணும் ஒரு வீடியோ பண்ணுறேன் அந்த அடிக்கலாம் நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் சட்டமன்ற அறிவிப்பு இல்லைன்னா அதிகம் ரோட்டை நிறைய ஏறிக்கிறோம் இதுக்கு ஏற்ற வண்டி போட சொல்லலாம் சரி இதில் போய் அந்த கார் நம்ம ஸ்டேஜுக்கு வண்டி போகலாம் ரோடு யாராவது
மகிழ்ச்சி, நான் எப்படி திரும்ப மளிகை கடைகளின் மகிழ்ச்சி, பொங்கல் பொருட்கள் வாங்குகின்ற சாலையோரங்கள் இருக்கின்ற கடைகளின் மகிழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் திருக்கோயிலின் மகிழ்ச்சி, இப்படி மகிழ்ச்சி 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 என்று திராவிட மாடல் பொங்கல் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சி அடுத்த பொங்கலில் இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். அதற்கு மீண்டும் திராவிட நாயகன் எங்கள் உயர்ந்த அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆற்றி இருக்கின்ற அரும்பணிகளுக்கு நிச்சயம் அடுத்த 2027ஆம் ஆண்டும் அவர் தலைமையில் தான் தமிழ்நாடு பொங்கும் 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 பொங்கல் கொண்டாடும். அமைந்திருக்கின்ற அருள்மிகு சேமாத்தம்மன் திருக்கோயிலுக்கு வருகின்ற 28ஆம் தேதி குடமுழுக்கு காண இருக்கின்றது. இந்த திருக்கோயில் நடைபெறுகின்ற அனைத்து பணிகளும் உபயதாரர் நிதியிலிருந்து தான் பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற இருக்கின்றன. இதற்கு அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொண்ட மாண்புமிகு இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பிரியா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த எப்பொழுதெல்லாம் ஆய்வோ அப்போதெல்லாம் ஆய்வில் எங்களோடு பங்கேற்றிருக்கின்ற மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களுக்கும், அதேபோல் பகுதி கழக செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தமிழ்வேந்தன் அவர்களும், இந்த வட்டக்கழகங்களுடைய செயலாளர்கள் கிருஷ்ணகுமார் அவர்களும், முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் அவர்களும் மேயருக்கு வழிகாட்டியாக தொடர்ந்து இந்த திருக்கோயில் பணிகளுக்கு பல்வேறு வகையில் ஆலோசனை நல்கி கொண்டிருக்கின்ற இங்கு அனைவராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகின்ற கேப்டன் ராஜன் அவர்களுக்கும், துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நன்றி நன்றி நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய புகழ் கிரீடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக 4000 ஆண்டாவது குடமுழுக்கு இந்த திருக்கோயில் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தைத்திங்கள் பொங்கலில் பெரிய நிகழ்ச்சி, பெரிய செய்தி என்றால் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் வருகின்ற 28ஆம் தேதி 4000ஆம் ஆண்டு திருப்பணி குடமுழுக்கு நிறைவு பெறுகின்ற இடமான இந்த சேமாத்தம்மன் திருக்கோயில் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி திராவிட மாடல் ஆட்சியினுடைய, ஆன்மீக ஆட்சியினுடைய, அறநிலைத்துறை ஆட்சியினுடைய மாட்சியின், அறநிலைத்துறை ஆட்சியினுடைய சாதனையின் ஒரு மைல்கல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி, நான் எப்படி திரும்ப மளிகை கடைகளின் மகிழ்ச்சி, பொங்கல் பொருட்கள் வாங்குகின்ற சாலையோரங்கள் இருக்கின்ற கடைகளின் மகிழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் திருக்கோயிலின் மகிழ்ச்சி,
இப்படி மகிழ்ச்சி 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 என்று திராவிட மாடல் பொங்கல் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சி அடுத்த பொங்கலில் இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். அதற்கு மீண்டும் திராவிட நாயகன் எங்கள் உயிரிழந்த அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆற்றி இருக்கின்ற அரும்பணிகளுக்கு நிச்சயம் அடுத்த 2027ஆம் ஆண்டும் அவர் தலைமையில் தான் தமிழ்நாடு பொங்கும் 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 பொங்கல் கொண்டாடும். அமைந்திருக்கின்ற அருள்மிகு சேமாத்தம்மன் திருக்கோயிலுக்கு வருகின்ற 28ஆம் தேதி குடமுழுக்கு காண இருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் நடைபெறுகின்ற அனைத்து பணிகளும் உபயதாரர் நிதியிலிருந்து தான் பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற இருக்கின்றன. இதற்கு அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொண்ட மாண்புமிகு இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பிரியா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த எப்பொழுதெல்லாம் ஆய்வோ அப்போதெல்லாம் ஆய்வில் எங்களோடு பங்கேற்றிருக்கின்ற மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களுக்கும் அதேபோல் பகுதி கழக செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தமிழ்வேந்தன் அவர்களும் இந்த வட்டக்கழகங்களுடைய செயலாளர்கள் கிருஷ்ணகுமார் அவர்களும் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் அவர்களும் மேயருக்கு வழிகாட்டியாக தொடர்ந்து இந்த திருக்கோயில் பணிகளுக்கு பல்வேறு வகையில் ஆலோசனை நல்கி கொண்டிருக்கின்ற இங்கு அனைவராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகின்ற கேப்டன் ராஜன் அவர்களுக்கும் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நன்றி நன்றி நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய புகழ்கிரீடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக 4000 ஆண்டாவது குடமுழுக்கு இந்த திருக்கோயில் நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தைத்திங்கள் பொங்கலில் பெரிய நிகழ்ச்சி பெரிய செய்தி என்றால் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் வருகின்ற 28ஆம் தேதி 4000ஆம் ஆண்டு திருப்பணி குடமுழுக்கு நிறைவு பெறுகின்ற இடமான இந்த சேமாத்தம்மன் திருக்கோயில் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆன்மீக ஆட்சியினுடைய அறநிலைத்துறை ஆட்சியினுடைய மாட்சியின் அறநிலைத்துறை ஆட்சியினுடைய சாதனையின் ஒரு மைல்கல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.